ஸோ கார்த்தி சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருந்தது பேசிக்கா? வாத்தியாரோட மாடுலேஷனில் பண்ணும்போது அவர் பாட்டிக்குடி ப்ரிப்பேர் பண்ணிருப்பார். அவர் கீழே தான் உட்காந்துருப்பாங்க. 5 பேரும் அப்படி வாயை பார்த்துக்கிட்டே இருப்பான். அவர் எங்கள் திடீர்னு பார்த்துட்டு அப்படியே பேசி பேசி இப்படியே ஆயிரும் போலல்ல அப்படிப்பார். நலன் சார்கிட்ட சொல்லுவார், நேற்று ஒரு படம் பார்த்தேன், அதில் இந்த மாதிரியான ஒரு இது வரும்போது இங்கே அவர் நைட்டு வந்து பார்த்துட்டு வந்து இங்கே அவர் இப்படி பண்ணுறாரு. ஒரு ஃபைலே வச்சிருக்காரு. பாண்டிச்சேரியில் கார் ஓட்டிட்டு போகிற மாதிரி சீனி எங்கள் ஹோல் டீமும் உள்ள இருக்கும். இப்போ நான் போட்டு பவர் கிளாஸ் ஆக்சுவலி கரெக்ட்னாலும் தெரியும் எனக்கு. பட் -1 எனக்கு தூர பார்வை மட்டும் பிரச்சனை. மாஸ்டர் அங்க நின்று ரெட் கலர்ல போர்டு பிடிச்சிட்டு பக்கத்துல வா பக்கத்துல வந்துருவேன், அதுக்கு மேல தெரியாது. கார்த்தி சார் இவனுக்கு தான் ஹாய் சொல்லிட்டு இருப்பாரு, அவன் அதுவே தெரியாம பேசுறாரு. நிறைய நாள் நடந்திருக்கு. உன்னதா அப்படின்னு நிறைய நாள் அந்த மாதிரி. எந்த ஒரு பர்டிகுலர் சீன் உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது, இல்ல ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்த ஒரு போர்ஷன்? அந்த உங்களுக்கு எப்படி கார் ஓட்டுறது அது விட்டுருங்க, என்ன முடிச்சிட்டீங்க நான் சொல்றேன். அவன் அவனே போடணும்டா. ஸ்டண்ட் ஒன்று நடந்தது, அந்த ஸ்டண்ட் கட் பண்ணாங்க. அதுல வந்து கீழே விழுந்து இந்த இடத்துல சப்பெல்லாம் பேசிச்சு. ஒரு 3 months ஆச்சு ரெக்கவர் ஆக. அது நானாதான் விழுந்தேன். அண்ணே உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி என்னன்னா அது நம்ம தலைவை எங்க போய் விழுந்தோம். மாஸ்டர்ல பண்ணினீங்க தளபதி சாரோட, அண்ட் ஆஃப் கோர்ஸ் அதே கேள்வி பண்ணிருக்காங்க மாஸ்டர்ல. எனக்கு எப்படி தெரியல, எல்லாரும் விஜய் சாரோட அந்த போட்டோ போடுறப்பதான் இவங்க எல்லாம் மாஸ்டர்ல இருந்திருக்காங்களா, போட்டோ போடுறப்பதான் நானும் மாஸ்டர்ல ஒர்க் பண்றேன் அப்படின்னு அப்பதான் எனக்கு தெரியும். இல்ல நான் படம்லாம் பாத்தீங்கன்னா தெரிய மாட்டேன். இப்போ அந்த பொலிட்டிக்கலி அவருடைய சீரியஸ் சைடை பாக்குறப்போ நீங்க இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களா, இப்படிப்பட்ட மனுஷன் இவ்வளவு சீரியஸ் எல்லாம் பேசுவாரா அப்படின்னு? அப்பெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்க கேட்டது அப்பெல்லாம் அடுத்து 2 படம் பண்றீங்களே, அந்த 2 படம் யாருதுன்னு மட்டும் எங்களுக்கு முன்னாடியே தகவல் சொல்லுங்க, அவ்வளவுதான் கேட்டோம். அவ்வளவுதான். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கேன், தேங்க்யூ. அண்ட் ரொம்ப சிறப்பாக வாத்தியார் திரையரங்கில் போயிட்டு இருக்கு. அண்ட் மஞ்சள் முகம் ஒரு முக்கியமான டீம் இந்த படத்தில். ஸோ பீயிங் அ பார்ட் ஆஃப் நலன்ஸ் வேர்ல்டே வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா நலனோட வேர்ல்டு வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் இருக்காது, ரொம்ப ஃபிக்ஷனாகவும் இருக்காது, ஒரு மாதிரி என்ஜாயபுளாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தருக்கு நம்ம போயிடலாம். ஸோ பீயிங் பார்ட் ஆஃப் நலன்ஸ் இந்த வாத்தியார் எப்படி இருந்தது, எப்படி நீங்கள் இந்த ப்ராஜெக்டில் வந்தீங்க? அப்புறம் உங்கள்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆக்சுவலாக அதான் யூஸ்வலான ஆடிஷன் ப்ராசஸ் அந்த மாதிரி பண்ணி தான் வந்தோம். நலன் சார் படத்தில் நடித்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கார்த்திக் சார் கூடலாம். ஆக்சுவலாக வாத்தியார் 3 years ஜேர்னி எங்களுக்கு. ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, நல்ல எமோஷ்னலான எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே ப்ரோ, அதுதான் இது எல்லா ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸ்க்குமே நலன் சாரோட ரைட்டிங்கில் இருக்கணும்னு ஒரு இது இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நலன் சாரோட படம் பண்ணுறோம், ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறோம், கார்த்தி சார் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது இது எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய விஷயம். இத்தனை வருஷமாக ரொம்ப வருஷமாக எல்லாருமே தேடிட்டு இருந்த ஆட்கள் தான். உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான முகங்களும் கிடையாது. அண்ட் அது எல்லாம் நார்மலாக இருக்க மாதிரி ஆடிஷன் ப்ராசஸில் தான் நாங்கள் உள்ளே வந்தோம். நிறைய செட் ஆஃப் ஆடிஷன்ஸ் போச்சு, 2 to 3 செட் ஆஃப் ஆடிஷன்ஸ் போச்சு, டெஸ்ட் ஷூட்ஸ் போச்சு. ஸோ எல்லா கேரக்டர்ஸ்க்குமே நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்துருந்தாங்க, எங்களோட கேரக்டர்ஸ்க்குமே நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்துருந்தாங்க. லாஸ்ட்டாக என் கேரக்டருக்கு உள்ளே வந்தது நான் தான். ஓகே, மற்றவங்க அதுக்கு முன்னாடியே இதுவாக இருந்தாங்க. ஸோ இது ஒரு பெரிய விஷயம். அது ஒரு பெரிய பேனரில் ஒரு பெரிய ஹீரோவோட படம் பண்ணுறோங்கிறது, அதுவும் நலன் சாரோட படம் பண்ணுறோங்கிறது பெரிய விஷயம் தான். ஹாப்பி தான். இத்தனை வருஷம் உழைப்பு இல்லை. கண்டிப்பாக மாதிரி நார்மலாக இருக்கிற ஆடிஷன் ப்ராசஸ் தான் இருந்தது. நான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நான் வேற ஒரு கேரக்டருக்கு தான் வந்துட்டு ஆடிஷன் பண்ணியிருந்தேன். நியூஸ் ரீடர் மாதிரி ஒரு சின்ன ரோலுக்கு தான் இருந்தது. அதுக்கப்புறம் லைக் ஒரு 4-5 ஆடிஷன்ஸ் வந்துட்டு மஞ்சள் முகம் கேங்குக்கு இருக்கிற எல்லாரோட டைலாக்கு வந்துட்டு ஆடிஷன் பண்ணி ஒரு 4-5 டைம்ஸ் ஒரு செட் ஆஃப் ஆடிஷன் நடந்தது. அதுக்கப்புறம் கடைசியில் தான் ஓகே இந்த கேரக்டர் ஸ்வப்னான ஒரு கேரக்டர் வந்துட்டு இது பண்ணது. இது ஸ்டார்ட் ஆனது வந்து 2022ல் கோயம்பேடில் ஆஃபீஸ் இருந்தது. அப்போ நாங்கள் அங்கே போய் ஆடிஷன் பண்ணது. அது எப்படின்னா பிருத்வி சார் இருக்கார் இல்லைங்களா, அவங்க தான் ஆடிஷன் பண்ணாங்க. அவங்க பண்ண கிளிப்பிங் வந்து எப்படி இங்கே போச்சுன்னு எனக்கு புரியுது. 2023 எனக்கு எதாச்சியாக கால் வருது, இந்த மாதிரி நலன் சார் ஆஃபீஸ் ஆடிஷன். எனக்கு என்ன சொல்கிறீங்க உண்மையாக தானா அப்படின்ற மாதிரி இப்படி போயிட்டு அன்றைக்கி நைட்டு 8 o'clock இருக்கும். அப்போ தான் நான் போய் ஃபஸ்ட் ரவுண்ட் பண்ணேன். ஒரு 3 ரவுண்ட் போச்சு.
ஆடிஷன் முடிச்சதுக்கப்புறம் இப்போ படத்துலையும் ட்ராவல் பண்ணிட்டு ஒரு 3 இயர்ஸ். இப்போ எப்படி இருக்குன்னா நலன் சார் படத்துல ஒரு 5 மெம்பர்ஸ் அந்த பசங்க அப்படின்ற போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அது வந்து என்கிட்ட என் ஃப்ரெண்டு கேட்கும்போது அது யார் அதுல இருக்கீங்களா அப்படின்னு கதை ரிவீல் பண்ணக்கூடாது, அதெல்லாம் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். பட் படம் பார்த்து முடிச்சதுக்கு ஒரு நீங்க தானே 5 பேர் அப்படிங்கும் போது இல்லை, அது வெளில இருந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. ஓகே தேங்க் காட் அப்படின்னா. சூப்பர். நலன் சார் படம்னாலே ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபீலிங் தான். இது ஒரு சரியலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நலன் சார் சூதுகோவம் மாதிரி வேணா ஒரு செட்டப், ஒரு 5 பசங்க. ஆனால் இதில் ஒரு ஸ்டார் பவர் வேறு ஆட் ஆகுது, கார்த்தி சார் அப்படிங்கிற ஸ்டார் பவர். ஸோ பயங்கர ஹாப்பி. ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் நலன் சாரோட வேர்ல்டே ரொம்ப யூனிக்காக இருக்கும். அந்த வேர்ல்டில் கார்த்தி சாருடைய நடிப்பு அண்ட் அந்த ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய ஸ்பாயிலர்ஸ் இல்லாமல் போகலாம். அந்த கதையோடைய அந்த கேரக்டர் வந்து ரொம்ப பெக்யூலியராக, அந்த ஆக்டிங் வைஸில் வந்து அவர் நிறைய விஷயங்கள் மாற்றிருப்பார். ஸோ கார்த்தி சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருந்தது பேசிக்காக? பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஓகே. ஏன்னா கார்த்தி சார் நம்ம ராமு கேரக்டராக பார்க்குறதோட நாங்கள் நிறைய வந்து வாத்தியார் கேரக்டராக தான் பார்த்தோம். ஸோ அவர் எம்ஜிஆரை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாரு, எப்படி வந்து பாடி லாங்குவேஜ் எடுத்துகிட்டு வராரு, எம்ஜிஆர் மாதிரியே கால் வச்சுப்பாரு, ஒரு இது மேலே ஸ்டூல் மேலே காலை வைக்கிறதா இருக்கட்டும், நடக்கிறதா இருக்கட்டும், பேசுகிறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த இடத்துல நாங்கள் இதெல்லாம் பார்த்து நிறைய கற்றுக்க முடிச்சது எங்களுக்கு. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதான் ஆக்சுவலாக என்னன்னா சார் ரெடியாக ப்ரிப்பேர் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். ஓகே. ஆஃப் ஸ்க்ரீனில் எங்கள்கிட்ட நாங்கள் இருக்கோம் அப்படிங்கும் போது எங்கள்கிட்ட பார்த்துட்டு ஒரு கான்வர்சேஷன், ஹாய் என்னடா எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு பேசிட்டு மற்றபடி டைலாக் ரெடி ஆகிடுவார், ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பார். அப்படி போகலாமா? அப்போ நாங்கள் பார்க்குறோம் ஒரு ஆக்டரை வந்து வெளில இருந்து அப்சர்வ் பண்ணும்போது ஓ சூப்பர், சீனுக்கு முன்னாடி இவ்வளோ ப்ரிப்பரேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தது எல்லாமே அவரோட பெரிய பெரிய ப்ரிப்பரேஷன் தான். அவர் தனி புக்கே வச்சிருக்காரு, தனி நோட் வச்சு அதில் ஒவ்வொன்றும் பார்க்குறாரு, இது இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணுமா. பரவாயில்ல, ஒரு ஆக்டர் ரெடி ஆகிறதுக்கு இவ்வளோ ப்ரிப்பரேஷன் இருக்குன்றத தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஓகே. ஓகே. எனக்கு பர்சனலாக வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்த்து ரசித்த ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு கமர்ஷியல் ஸ்டார் படத்தில் இவ்வளோ நம்மளுக்கு ஸ்பேஸ் கொடுத்து நம்மக்கிட்ட செட்டில் வந்து ரொம்ப கேஷுவலாக வச்சுருக்கிறது, ஸோ அதெல்லாம் பார்த்தா அவர் மேலே இன்னும் அதிகமாக ஒரு மரியாதை இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஆக்டிங் வைஸ் பார்த்தோன்னா ஸ்பாட்டில் அவங்க அதுக்கான பண்ணுற இன்புட்ஸ், அவங்க எப்படிலாம் ஒர்க் பண்ணுறாங்கன்றத பார்க்குறப்போ ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அது எப்படின்னா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேவே வந்து அவரோட ஸ்விட்சின்னு ஒன்று இருக்கும், அதுதான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷூட்டு. ஸோ அப்போ அவர் அதை பார்க்கும்போதே எங்களுக்கு வந்து ரொம்ப சரியெல்லாம் இருக்கும். இப்போ ஒன்று அவரோட ஃபர்ஸ்ட் படம் வரும்போது நாங்கள் எல்லாருமே சின்ன பசங்களாக இருந்திருப்போம். இப்போ அவர் கூட ஷேர் பண்ணுறோம், அவர் ப்ரிப்பேர் பண்ணிருப்பார். இப்போ அந்த வாத்தியாரோட மாடுலேஷனில் பண்ணும்போது அவர் பாட்டி கூட ப்ரிப்பேர் பண்ணிருப்பார். அவர் கீழே தான் உட்காந்துருப்போம், 5 பேரும் அப்படி வாயை பார்த்துக்கிட்டே இருப்போம். அவர் எங்களுக்கு திடீர்னு பார்த்துட்டு இப்படியே பேசி இப்படியே ஆயிரும் போல. அந்த மாடுலேஷனில் அவருக்கு வந்து அவரோட ஸ்லாங்கில் பேசணும்ல சொல்லுவார், ஜாலியாக இருக்கும் அவர் கூட பேசுறது, ரொம்ப ஃபன்னாக தான் இன்ட்ராக்ட் பண்ணுவார், நிறைய அட்வைஸ் பண்ணுவார். ஓகே. அவர் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறோங்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம்ல. ஓகே. இது எனக்கு பர்சனலாக ஒரு ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். பிகாஸ் எனக்கு அவரை வந்துட்டு பையா டைம்லேருந்து எனக்கு எங்கேயோ வந்துட்டு அவர் ஏடியாக இருந்து ஒரு ஆக்டர் ஆயிருக்காரு. ஹி இஸ் வெரி டெக்னிக்கலி ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துகிட்டே இருந்தது. அண்ட் டே 1 நாங்கள் செட்டில் பார்க்கும்போது த வே ஹி ப்ரிப்பேர்டு, த வே ஹி கிரீட்ஸ் எவ்ரி ஒன், நார்மலாக நம்ம எல்லாருமே பண்ணுறது தான். ஆனால் அவர் பண்ணும்போது இட் ஃபீல்ஸ் ரியலி டிஃப்ரெண்ட். அண்ட் அவர் எவ்வளோ டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு தெரியும். ஏன்னா இப்போ ஒரு லைட்டு மாறுது அப்படின்னா நம்மளுக்கு அது டக்குன்னு தான் தெரியாது, நம்ம அங்கே வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் லைட் மாறுறது கூட அவர் நோட் பண்ணி அவ்வளோ ப்ரெசென்ட்டாக இருக்கிற ஒரு ஆள். ஸோ இட் இஸ் ரியலி குட். அண்ட் சொன்ன மாதிரி படத்தில் வந்துட்டு அவர் போட்டிருக்க ஹார்ட் ஒர்க் வந்துட்டு அவ்வளோ அழகாக தெரியும். பட் நீங்கள் படத்தில் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக கேரி பண்ண மாதிரி இருக்கும். பட் ஹி ஹேஸ் ப்ரிப்பேர்ட் ஸோ மச். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சீன் போகிறதுக்கு முன்னாடியுமே அந்த சீனோட இன்வால்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்டேஜிங்காக இருக்கட்டும், அவர் வந்து என்ன பண்ண போகிறேன், நான் இப்படி வந்த உடனே அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறது மாதிரி இல்லாமல் இந்த ஸ்டேஜிங்காக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் டயலாக் நான் இங்கே பேச போகிறேன் அந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்குமே அதை செட் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், அந்த இன்வால்மெண்ட்டாக இருக்கட்டும், அது உங்களுக்கு ஈஸியாக அது அப்படியே உங்களுக்கு ஈஸி ஆக்கிரும்ல அவர் கூட ஒர்க் பண்ணும்போது. இது எல்லாமே வந்து பெரிய விஷயம் தான். கண்டிப்பாக. இப்போ ஒரு கேரக்டர் எடுத்து நடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். பட் அந்த கேரக்டராகவே மாறுறது அப்படின்றது, இப்போ எம்ஜிஆர் சார் மாதிரியான ஒரு ரோலை எடுத்து பண்ணுறாருன்னா அந்த நுவான்சஸை வந்து அவர் எடுத்துருக்கணும் இல்லையா? ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் உங்களால் அப்ரண்ட்டாக பார்க்க முடிச்சது இல்லை? ஷூர். இப்போ டேக் போகிறதுக்கு முன்னாடியுமே இப்போ இருக்கோன்னா அவர் வந்து கிளிப்ஸ் வச்சிருப்பார் ஃபோனில், இந்த மேனரிசம்க்கு. இப்போ டேக் சில நேரத்தில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ இங்கே ஒரு டைலாக் இருக்குன்னா அவர் ஒரு இன்புட் கொடுப்பாரு. இல்லை நலன் சார்கிட்ட சொல்லுவார், நேற்று ஒரு படம் பார்த்தேன், அதில் இந்த மாதிரியான ஒரு இது வரும்போது நைட்டு வந்து பார்த்துட்டு வந்து இங்கே அவர் பண்ணுறாரு. தனியாக ஒரு ஃபைலே வச்சிருக்காரு. அந்த ஃபைலில் வந்துட்டு எம்ஜிஆர் சார் என்னெல்லாம் படம் நடிச்சிருக்காரு, எந்தெந்த இடத்துல எப்படி பேசியிருக்காரு, எப்படி நடந்திருக்காரு, எப்படி
அவர் மேனரிசம்ஸ் Body language. எல்லாமே அந்த ஃபைலில் இருக்கும். உங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இன்டர்வியூவில் அவரோட கார்த்தி சாரோட இன்டர்வியூலேயே பேசியிருப்பார் தெரியுங்களா? இப்போ நீங்கள் ஒரு டைலாக் சொல்கிறேன் எப்படி இருக்குங்கிறத கேளுங்க அப்படின்னா அவர் சொல்லுவார், எம்ஜிஆர் இப்படி சொல்ல மாட்டார், என்ன ராமு நலமான்னு சொல்லுவாருங்கிற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இப்போ இங்கே கோரிலேட் ஆகுற மாதிரி ஒரு டைலாக் சீன் இருந்ததுனாலே இவர் இப்படி பேசியிருக்காரு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து அந்த டிஸ்கஷன் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் ஸ்பாட்டில். அவர் ப்ளஸ் அந்த எம்ஜிஆரோட அந்த ஸ்லர்ரி டோன் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு பயங்கர கான்ஷியஸாக இருந்தார். ஏன்னா ஸ்லர்ரி டோன் வந்துட்டு அந்த புல்லட் வாங்கினதுக்கு அப்புறம் தான். ஸோ அதை எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஓகே, அவர் நார்மல் லைஃப்பில் எப்படி பேசுவார் அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸாக பண்ணார். ஆக்சுவலாக நான் ஒரு விஷயம் உண்மையாக சொல்லணும்னா, நான் எம்ஜிஆரோட ஃபேன் பாய். ஓகே, ஸ்டார்டிங்லேருந்து படத்துக்காக சொல்ல, சீரியஸ்லி எங்கள் சின்ன வயசுலேருந்தே அதை பற்றி இன்ஸ்பயர் தான் சினிமாக்கே வந்தேன் நான். அப்படிங்கும்போது அந்த மூமெண்ட் திரும்ப கிரியேட் ஆகுது அப்படிங்கும்போது அதை பார்க்குறப்போ ரொம்ப பிரமிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அவர் காஸ்டியூம்ஸ் போட்டு வரும்போது நான் இப்போ பசங்களெல்லாம் சொல்லியிருக்கேன், டேய் இது அந்த படத்தோட காஸ்டியூம், இது இந்த படம், இவங்கெல்லாம் செக் பண்ணுவாங்க, இது என்ன படம், இது எந்த படம். நான் சொல்கிறேன், எனக்கு உண்மையிலேயே தெரியும். சொன்னதுக்கப்புறம் அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அன்பிலீவபிள் மூமெண்ட் தான். ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு பர்சனலாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பியூட்டிஃபுல். ஸோ இந்த படத்தில் கமிட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இதுதான் ஸ்கிரிப்ட்ன்றது உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக தெரிய ஆரம்பிச்சதா, இல்லை லைக் அப்படியே போக போக தான் தெரிய ஆரம்பிச்சதா? ஒரு கோர் ஐடியா தெரிஞ்சது. ஓகே, எங்களுக்கு முன்னாடி எங்களுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்றது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நாங்க ஷூட் பண்ண ஓகே, கொஞ்சமா இன்புட்ஸ்லாம் வந்து அதுக்கப்புறம் ஷூட் பண்ணும்போது இம்ப்ரவைசேஷன்லாம் இருக்கும் போது அது ஆட் ஆன் ஆகுது, அது எல்லாமே தெரிய ஆரம்பிச்சது. ஓகே. ஏன்னா அந்த போலீஸ் கார்த்தி கேரக்டரா ஒரு கேரக்டர் அண்ட் எம்ஜிஆர் சாரா ஒரு கேரக்டர்ன்றப்போ நீங்க ரெண்டு சைடையுமே பார்த்துருப்பீங்கல்ல, பிகாஸ் அந்த ஸ்க்ரீன்லையுமே அவர் ஷேர் பண்ணுறப்ப அந்த ரெண்டையுமே வந்து கொண்டு வந்துருந்தார். ஸோ அந்த விஷயங்கள் பார்க்குறப்ப தேட்டரில் அது எப்படி இருந்தது, ஆடியன்ஸ் டேக் நீங்கள் தேட்டரில் பார்த்தப்ப எப்படி இருந்தது? அது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஆன் த ஹோலாக எங்களுக்கு எப்படி கதை ஆரம்பிக்க போகுது, எப்படி போக போகுது, இது முடிய போகுதுங்கிறத எங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. நீங்கள் சீனில் அங்கே நாங்கள் நடிக்கும்போது தான் எங்களுக்கு அந்த ஸ்பிட்சாக இருக்கட்டும், அந்த ஸ்பிட் இதெல்லாம் இப்படி தான் வரப்போகுதுங்க. ஃபர்ஸ்ட் ஷூட்டே காம்பினேஷன் தான். அப்போ தான் நாங்கள் அந்த சீனே பார்க்குறோம். ஃபர்ஸ்ட்டு இது அது முடிச்ச உடனே எல்லாமே கிளாப் பண்ணாங்க செட்டில். அந்த கெட்டப்பில் அந்த லுக்கில் அது பார்க்குறப்போ எங்களுக்கு அந்த டிஃப்ரென்சியேஷன் தெரியிறப்போ மோஸ்ட்லி அவர் சொன்ன மாதிரி எங்களுக்கு எல்லாமே வாத்தியார் கூட மேம் அவங்க கூட காம்பினேஷன்ஸ் தான் இருக்கும். ஓகே, எங்களுக்கு அது தியேட்டரில் பார்க்குறப்போ நாங்கள் இன்னும் அதை ஃபுல்லாக ஆன் த ஹோல் பார்க்குறப்போ எங்களுக்கே ரொம்ப வந்து ஸோ செம்மையாக பண்ணியிருக்காங்கல்ல இது. அதனால் ஒர்க்காக நாங்கள் அப்புறம் தானே அதை பார்க்குறோம். எங்களுக்கு வந்து தனித்தனியாக எடுக்கிறப்போ இங்கே இப்படி நடிப்பார், போயிட்டு வந்து கெட்டப் மாற்றிட்டு வந்து அது நடிப்பார், இப்படி இருக்கும். அங்கே பார்க்குறப்போ உங்களுக்கு அது டோட்டலாக ஆன் த ஹோல் வரும், நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஓகே, ஓகே. அண்ட் முரோர் இப்போ நீங்கள் மோஸ்ட்லி எல்லாருமே நியூ ஃபேஸஸ், நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் படம் பண்ணியிருக்கீங்க. ஐ மீன் ஃபைட் கிளப் அண்ட் யூ டிட் ஃபியூ ஃபிலிம்ஸ் அண்ட் மிச்சம் கொஞ்சம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த நியூ ஃபேஸஸை வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயம், ஏன்னா இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட், பெரிய ஸ்டார் காஸ்ட்னு இருக்கிறப்ப கம்ப்ளீட்லி நியூ ஃபேஸஸ் உங்களை எங்கேயுமே பெருசாக பார்த்ததில்லை அப்படின்றப்போ உங்களுக்குள்ள அது எப்படி தோணுச்சு? இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட், இவ்வளோ பெரிய க்ரூ இருக்கிறாங்க, கிருத்தி ஷெட்டி, கார்த்தி சார், நலன் அண்ட் மோர் ஆன் அப்படின்றப்போ உங்களுக்குள்ள அது எப்படி இருந்தது? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நலன் சாருக்கு தான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க ஃப்ரெஷ் அப்படிலாம் எதுவுமே பார்க்கல, ஆடிஷன் பண்ணும் போது பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த கேரக்டர் அவங்க ஷூட் ஆனால் போதும், அவங்க மைண்ட் செட் அதுவாக தான் இருந்துச்சு. நானும் யோசித்தேன், இது உண்மையிலேயே நடக்கிறது உண்மைதானா, நம்மளை எப்படி சூஸ் பண்ணுறாங்களா, கரெக்டாக இருக்கா, நம்ம ஃபேமிலி அப்படி தான் யோசித்தேன். பட் ஆனால் அதெல்லாம் எதுவுமே பார்க்காம ஈக்குவலாக ட்ரீட் பண்ணாங்க, எல்லாத்தையுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணாங்க. இல்லை ஆக்சுவலாக வந்து என்னன்னா, இப்போ நாங்கள் இந்த கேரக்டருக்கு ஒரு 600 பீப்புள்ஸ் கிட்ட ஆடிஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ யூஸ்வலாக நம்ம வந்து ஏதோ ஆஃபீஸ் ஏதோ படம் அப்ரோச் பண்ணுறப்ப என்னன்னா, ப்ரீவியஸாக நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு டாக்ஸ் இருக்கும், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க. அவங்க கேட்குறது ஆக்சுவலாக கரெக்ட் தான். இப்போ எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருக்காங்களா, அங்கே போய் எதுவும் சொதப்பிட போகிறாங்களா அப்படி கேட்குறது தான். பட் ஆனால் ஒரு சில பேர் உண்மையிலே ஸ்டஃப் இருந்தும் ஒரு சில இந்த மாதிரி டாக்ஸ்லாம் இருக்கும். பட் ஆனால் நலன் சார் வந்து வெறும் ஆடிஷன் பண்ணோம், டேலண்ட்டை மட்டுமே பார்த்து இவ்வளோ பெரிய இவனுக்கு ஸ்பேஸ் கொடுக்கலாம் அப்படின்ற ட்ரஸ்ட்டு வந்து இன்ஃப்ளூயன்சரா அதுவா இவனுக்கு ரீச் இருக்கா அதெல்லாம் யோசிக்காமல் அது கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அதை தாண்டி டேரக்டரை தாண்டி கார்த்திக் சாருமே அங்கே ட்ரீட்மெண்ட்டை பண்ண விதமே எனக்கு அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ரொம்ப சில்லாக ஒரு ஃப்ரெஷராக பார்க்காம அது வார்த்தையிலே சொல்ல முடியல. ஆக்சுவலாக எனக்கு புரியுது. ஆக்சுவலி ஹோல் டீம் வந்துட்டு எங்களை ஃப்ரெஷர்னே பார்க்கல யாருமே, ஏடிஸாக இருந்தாலும் சரி, டேரக்டராக இருந்தாலும் சரி, ஃப்ரெஷர்னே யாருமே பார்க்கல. ஓகே இவனுக்கு ஒரு ஸ்டஃப் இருக்குது, இவனுக்கு நம்ம இந்த கேரக்டர் கொடுப்போம், அவன் எப்படி ப்ளே பண்ணுறான் அதுதான் பார்த்தாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தோம் செட்டில், ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஜாலியாக. ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரியே எங்களுக்கு ஃபீல் ஆகலை, அவ்வளோ கம்ஃபர்டபுளாக. நீங்கள் சொன்ன மாதிரி இது ரொம்ப முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபைட் கிளப் அப்போ ரிலீஸ் ஆகலை, உள்ளே போகிறப்போ
உள்ள நாங்கள் ரோப்பின் ஆனதுக்கு அப்புறமா தான் 2023 மே நாங்கள் ஷூட் பண்ணுறோன்னா டிசம்பர் தான் ஃபைட் கிளப் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதையும் மீறி பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ ஒரு ஃப்ரெஷர்ஸ் இது தான். அங்கே சார்கிட்ட பேசுறதா இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இது ஃபெமிலியராக இருக்காங்க, இவங்க அந்த மாதிரிலாம் இருக்காது. ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம் எல்லாருமே. எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப வந்து ஈஸியாக அட்ரஸ் பண்ணுவாங்க. டேரக்ஷன் டீமும் சரி, இப்போ டேரக்ஷன் டீம்லேருந்துமே இப்போ எங்களை கார்த்தி சார் டேரக்ஷன் டீம் எல்லாருமே இப்போ எங்களை இது பண்ணி ஒரு கேரக்டர் கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்பேஸ். கார்த்தி சாரோட படத்தில் இந்த ஸ்பேஸ் இருக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப தேடிட்டு இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அந்த விஷயம் வந்து எங்களை நம்பி இவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறது கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்கு. ஏன்னா யாருமே நீங்கள் சொன்ன மாதிரி தான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற ஆளுங்க யாருமே கிடையாது பெருசா. சின்னதாக இப்போ நாங்கள் யூடியூப்லேயே பண்ணியிருந்தாலுமே அது அப்போ நாங்கள் சர்வைவில் இருக்கிறப்போ வெப் சீரிஸு அந்த மாதிரி ஏதாவது நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம்னா எல்லாருமே ரொம்ப பரிச்சயமான முகங்கள் கிடையாது இல்லையா? இவ்வளோ பெரிய ரோல் வந்து இவ்வளோ பெரிய பேனரில் எங்கள் ப்ரொடக்ஷன் டீமுக்கும் அதுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும், டைரக்ஷன் டீமுக்கும் சொல்லணும், கார்த்தி சாருக்கு எல்லாருக்குமே சொல்லணும். முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, லைக் இப்போது நாங்கள் வந்துட்டு ரிஹர்ஸ் பண்ணியிருப்போம் லைன்ஸ் வந்துட்டு நாங்கள் பேக் டு பேக் நாங்கள் ட்ரை பண்ணி ஆடிஷன் கொடுக்குற டைம்ல வந்து வி ஆல் நோ வாட் வி ஆர் கோனா டூ. அங்கே செட்டில் போய் நம்ம வந்துட்டு ஷார்ட்க்கு முன்னாடி கூட லைட்டாக எங்கேயாச்சும் மிஸ் ஆகுதுன்னா டைரக்ஷன் டீம் ஏடிஸ் வந்துட்டு சிவா, அப்புறம் வந்துட்டு சரண், அவங்க எல்லாம் வந்துட்டு தேல் கம் அண்ட் ஹெல்ப் அஸ் அவுட். மச்சா நீ வந்து ஃபீல் பண்ணாத அந்த மாதிரி தான் இருந்ததே ஒழிய வி நெவர் ஃபெல் வி வர் ஆக்டிங். ஓகே. கார்த்தி சாருமே வந்துட்டு அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுத்ததுனால தான் எங்களுக்கு அது ஃபீலே ஆனதில்லை. நாங்களுமே வந்துட்டு நாங்கள் ஒரு கேங்காக இருக்கிறதுனால ஹோல் ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து எல்லாருக்கும் அவங்க எங்கேயாச்சும் இல்லை இவங்க புது பசங்கன்னு சொல்லிட்டா கூட the team was really friendly enough to go tell them அப்படிலாம் இல்லப்பா நம்ம பசங்கப்பா அப்படின்னு. கோ டைரக்டர் இருக்காங்க சுந்தர் அண்ணா, ராம் சார், மாஸ்டர், ஏடிஸ் எல்லாருமே இல்லடா இப்படி இருங்க, இப்படி பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இங்கே இதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான எங்களை பசங்க வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்கிறப்போ இவங்களை கரெக்டான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு பொறுப்பு வந்து அங்கே இருக்கிற எல்லாருக்குமே இருந்தது. அது இங்கே எவ்வளோ ஈஸியாக யாருக்கும் அமைஞ்சிடாது இல்லையா? அது அதில் இன்னொன்று என்னன்னா, கார்த்தி சாரே ஒரு விஷயம் பண்ணாங்க. சார் இப்படி டைலாக் பேசிட்டு இருப்பாங்க, ராரா ப்ரோ அவரோட முடிச்சுட்டு கட்டுன்னு நினச்சிட்டேன். நான் அதான் நினச்சேன், அடுத்த டைலாக் என் பக்கம் தான். கேமரா திரும்ப போனாங்க, நான் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் ரெண்டு பேரோட கான்வர்சேஷன். நல்லா இருக்கேன் இப்படி போதா டைலாக் சார் பேசி முடிக்க போறாரு. சார் திரும்பிட்டாரு, கேமராவும் திரும்பிடுச்சு. அவருக்கு இருக்கு கேமரா, அவர் திரும்பி என் பக்கம் நீ சொல்லு அப்படின்றாரு. நான் டைலாக் என்னன்னு தெரியல, டக்குன்னு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணதை ரெடி பண்ணிட்டு இப்படிலாம் சொல்லிக்கிறாங்க வாத்தியார், இதில் என்ன டைலாக் தப்பு தான், பட் ஆனால் அவர் அதுக்கு ரியாக்ட் பண்ணாம அவரும் வந்துட்டு ஓ அப்படியா அப்படின்னு ரியாக்ட் கட் சொன்னதுக்கு அப்புறம் இப்படி வந்து பக்கத்துல வந்துட்டு லைட் அவுட் அடிச்சுட்டு டைலாக் ஒழுங்கா நீ சொல்லிட்ட இல்லைன்னா அவர் சொல்லியிருக்கு கைடன்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணாதீங்க, என்ன கண்டென்ட்டோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு தேவையான கண்டென்ட் நீ கொடுத்துட்டேன், நான் டெலிவரி அது இந்த ஷாட்டுக்கு முன்னாடி நாங்கள் நிற்கிறோன்னா அவர் அப்படி சுற்றிட்டு வந்து அப்படி கால் மேலே கால் போட்டு திரும்பி ஸ்டைலாக நிற்பாரு. அடுத்தது இவன் டைலாக் கட் ஆகிடும் பார்த்துட்டே இருக்கேன், அவரும் நிற்கிறார் சைலண்டர், நான் அதை ரசிச்சுட்டு இருக்கேன் அந்த மூமெண்ட்ல. ஸோ அதனால இவனோட டைலாக்கே வரல, ஒரு செகண்ட் எல்லாமே அமைதியா இருக்கும். நாங்களா நான் பக்கத்துலயே இருக்கேன், நான் தான் அப்படின்னு நினைச்சு இப்படி உட்காந்துட்டே இருக்கேன். திடீர்னு பார்த்தா திரும்பி டைலாக் தானே, ஆமா அப்ப பேசுங்கடா, ஓடி வராங்க, டி என்னடா பண்றீங்களா, தூங்குறீங்களா அப்படின்னு இருக்கு. ஆனா அது உங்களுக்கு ஒரு பெரிய சீனு. அந்த சீன் தான் எங்களுக்கு நிறைய செட் ஆஃப் ஆடிஷன்ஸ் போச்சு, நிறைய ரிஹர்சல் போச்சு. கொஞ்சம் அதுல ட்ரிம் ஆயிடுச்சு. அந்த ரவுண்ட் டேபிள் உட்காந்து பேசுவாங்க, அது ரொம்ப பெரிய சீனு. இப்பதான் இதெல்லாம் நடக்கும். ஏய் உங்களுக்கு பேசுங்கடா, டீம் ஓடி வருது. அவர் சரணா அந்த டைம்ல அவர் என்ன பண்றாருன்னா, ஐயோ யார் நெக்ஸ்ட் டைலாக் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா நான் தான் விட்டேன். எனக்கு என்னன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு அப்படியே ஸ்டண்ட் ஆயிட்டேன். எனக்கு மைண்ட்ல என்னென்னமோ ஓடுது, இந்த மாதிரி கிடைச்சிருக்கு, அப்படியே ஸ்டண்ட் ஆயிட்டேன். கார்த்திக் சார் திரும்பி ஐயோ யாரியா அப்படிங்கிறாரு. நான் திரும்பி ஓ நான் தானா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அங்கேருந்து மானிட்டர்லேருந்து இவர் கோட் ஆக்டர் சுந்தரண்ணா என்ன நல்லா பண்ற ஏய் அப்படின்ற இன்னைக்கு காலின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு சீரியஸான சுச்சுவேஷனை ரொம்ப சில்லா ஹேண்டில் பண்ணாங்க. கொஞ்சம் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஆக்சுவலா, ஏன்னா அது லேட் நைட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் முன்ன பின்ன அப்படிதான் இருக்கும், போக பசங்க டெவலப் பண்ணிப்பானுங்கன்ற மாதிரி அந்த நம்பிக்கை தான் ஓகே கொஞ்சம் காப்பாத்திருக்கோம்னு நம்புறேன். சோ பெரிய சப்போர்ட் கார்த்தி சார் அவுட்டர்னட்டா உங்களுக்கு கொடுத்திருக்காரு. கண்டிப்பா கிருத்தி ஷெட்டியுமே அவங்கள பத்தியும் சொல்லணும்னா, அவங்களுக்கு இப்ப என்ன மார்க்கெட் இருக்கு, ரொம்ப டவுன் டு அர்த் பர்சனா வந்து எங்களோட வந்து தம்ஷராஜ் விளையாடிட்டு இருப்பாங்க. சீரியஸா எங்களோட ரொம்ப சகஜமா விளையாடிட்டு இருப்பாங்க. அதுவும் நாங்க விளையாடுறோம்னா அப்படியே சத்தமா சிரிச்சு ஒரு செட்டே ஒரு மாதிரி இருக்கும்.
ரொம்ப சில்லான பர்சன். அவங்கள பார்த்தா கூட ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஓகே. ஒரு மார்க்கெட் உள்ள நாங்க ஆளு. அந்த இதுக்கு திட்டு வேற வாங்கினோம். ஆமா. அங்க சார் கார்த்தி சாரோட பெர்ஃபார்மன்ஸ் போயிட்டு இருக்கு. இங்க தம்சராஜ்ல ஆக்சுவலி என்ன படம் சொல்லணும்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா அவங்க ஆக்ஷன் மட்டும் வேலைக்காரன். ஆமா, வேலைக்காரன் படத்துக்கு அவங்க வேலை செஞ்சு காட்டுறேன்னு நடிச்சிட்டு இருக்காரு. அவன் ஏஞ்சி இப்படி பெருக்கிட்டாங்க. போட்டு இப்படி பெருக்கிட்டு இருக்காங்க. என்னடா படம் கொடுத்தீங்க அவங்களுக்கு எப்படி அந்த படம் தெரியும்? அவங்க அதையும் வச்சுட்டு ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. செட்டே ஒரு செகண்ட் திரும்பி பாக்குது, என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல நாங்க இங்க க்ளூ குடுக்குறோம், இதுதான் சொல்றோம், க்ளூ குடுக்குறோம், டேய் இந்த படத்தோட கேமராமேன்ரா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஜார்ஜ் சார் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். தெரியும் அவர்லாம் உள்ள வந்து சொல்றாரு, விஜயகுமார் தெரியா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும்னா எங்கன்னா பாண்டிச்சேரியில கார் ஓட்டிட்டு போற மாதிரி சீன் எங்க ஹோல் டீமும் உள்ள இருக்கும். சார் அடிபட்டுவாங்க, வாத்தியார் அடிபட்டுருவாங்க. அப்போ வருவோம் இவங்க பக்கத்துல மேம் உட்காந்துருப்பாங்க, ட்ராக் பண்ணிட்டு வருவாங்க. நான் தான் ஓட்டுவேன். இப்போ நான் போட்டு பவர் கிளாஸ் கழட்டினாலும் தெரியும் எனக்கு. எனக்கு -1 எனக்கு தூர பார்வை மட்டும் பிரச்சனை. மாஸ்டர் அங்க நின்று ரெட் கலர்ல போர்டு பிடிச்சிட்டு பக்கத்துல வா, பக்கத்துல வந்துருவேன், அதுக்கு மேல தெரியாது. லைட்டே கிடையாது, லைட் கிடையாது, லைட் பார்த்து திருப்படா. ஆல்மோஸ்ட் கேமராக்கு ரைட்ல இப்படி பாஸ் ஆகணும், கார் வந்து இப்படி பாஸ் ஆகணும். ஸோ கண்ணு தெரியாம இவன் எப்படி ஓட்ட போறான்னு எல்லாருக்குமே ஒரு பதட்டம். மாஸ்டர் வந்து அந்த போர்டை பிடிச்சி நின்றுட்டு இருக்காரு, வந்துடுறா ஃப்ரண்ட்ல நான் உட்காந்துருக்கேன், மடியில இவன் உட்காந்துருக்கான், பின்னாடி மொத்த மொத்தம் 6 பேர் உட்காந்துட்டு இருந்தோம். கார் உள்ள 6 பேர் இருந்தோம். கிருத்தி ஷெட்டி இருந்தாங்க. எல்லாருக்கும் பயம், எப்படி ஓட்ட போறான்னு தெரியலையே, போய் கரெக்டா டர்ன் பண்றானா இல்லையான்னு தெரியல, அவ்வளவு பயம். ஆனா அந்த கான்ஃபிடன்ஸோட வந்து உட்கார்ந்திருக்காங்க பாருங்க, அதுதான் பாயிண்ட். ஏன்னா ஆக்சுவலி யாருக்கும் தெரியாது. ஆக்சுவலி இவங்க எல்லாருக்கும் தெரியும், கிருத்தி மேம்க்கு தெரியாது, கிருத்தி மேம்க்கு தெரியாது. இப்போ தெரிஞ்சு, அதனால தேங்க் யூ so much. ஏன்னா நார்மலாவே வாத்தியாரை பத்தி டயலாக் பேச சொன்னா எங்களை பத்தி பேசுவான். அந்த மாதிரி இருக்கு. கார் ஓட்டுனாலும் தெரியும் ப்ரோ. இதுக்குதான் இந்த கான்டாக்ட் லென்ஸ் கண்டுபிடிச்சாங்க. அவருக்கு வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஏதோ ஒரு கார்த்தி சார் இவனுக்கு தான் ஹாய் சொல்லிட்டு இருப்பாரு, அவன் அதுவே தெரியாம பேசுறேன். நிறைய நாள் நடந்திருக்கு. உன்னதாயா உன்னதா அப்படின்னு நிறைய நாள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. லைட் கம்மியா இருக்கும்போது அண்டர் கிரவுண்ட்ல சீரியஸா தெரியாது. கல்ட்னா -1 இருந்தது எனக்கு பவர். இவங்க வந்து போட்டுக்கிறது பவர் கிளாஸ், பட் நான் போடல. ஏன்னா வேணாம், ஒரு டீம்ல ஒருத்தர் போட்டோம், என்னது முடிச்சு விட்டாங்களே, அப்பவே நினைச்சேன் இல்ல எப்படி மெயின்டைன் பண்ண போறோம்னு தெரியலையே. ஏன்னா புழுதி எல்லாம் வேற வரும், நமக்கு லென்ஸ் போட்டு மெயின்டைன் பண்ண முடியும். சோ நோ இட்ஸ் கட் இல்ல, புழுதின்றது ஒரு தூசு மாஸ். இந்த அலோபிக் பாட்டுல எல்லாம் எம்ஜிஆர் சார் கெட்ட போட்டுல ஒரு சில பேர் வருவாங்க. இவங்க அவங்கன்னு நினைச்சுக்கிட்டு சம்டைம்ஸ்லாம் விட்டுருக்கான். நாங்க சொல்லுவோம், ஏய் சார் அப்படின்னு, அப்படியா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஐயா போதுங்கயா. கிருத்தி மாவுமே வந்து ரொம்ப ஸ்வீட் தான். எங்க எல்லார்கிட்டயுமே வருவாங்க, அட்ரஸ் பண்ணுவாங்க, ஜாலியா பேசுவாங்க. பேன் கேக் பண்ணி கொடுத்தாங்களா ஒரு தடவை நமக்கு. ஆமா, ஓகே, ரொம்ப ஸ்வீட் தான். எல்லார்கிட்டயுமே பேசுவாங்க, ஜாலியா பேசுவாங்க. அந்த சீன் நடக்கப்பெல்லாம் அவங்க கிட்ட நாங்க ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தோம். ஓகே, அவங்களுமே ரொம்ப ஸ்வீட், ரொம்ப ஜோவியல் அண்ட் லைக் ஹெல்பிங். அவங்களுக்கு ஏதாவது டவுட் வந்தா கூட வந்துட்டு தமிழ் அப்போ வந்துட்டு கொஞ்சம் தான் தெரியும்ல, ஸோ சின்ன சின்ன வேர்ட்ஸ் வச்சுட்டு அவங்க கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அடுத்த நாள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வேர்ட்ஸ் ஆட் பண்ணி வந்து நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு. நோ ப்ராப்ளம். ஏன்னா எனக்கு பர்சனலா என்னன்னா, அவங்களுக்கு தமிழ் பெருசா அவ்வளவு வராது, எனக்கு தமிழை விட வேற எதுவுமே வராது. இப்படின்ற கட்டத்துல இப்படின்னு பேசி ஏதோ கன்வே பண்ணிடுவோம். அது ஒரு ஜோனை வச்சு இவனுங்களா ஒரு கவுண்டர் அடிப்பானுங்க. மொத்தத்துல நல்ல உண்மையிலே மேம் ஃபர்ஸ்ட் பாக்கும்போது சார் வந்து தமிழ்ல பேசிட்டாங்க, மேம் வந்து இங்கிலீஷ்ல பேசுறாங்க, இவங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்களும் இவரும் நினைக்கிறேன் இவரு மேனேஜ் பண்ணுவாரு. நானும் அவரும் வந்துட்டு நம்ம பக்கம் திரும்பி போறாங்க, திரும்ப பேசிட்டாங்கன்னா ஒண்ணும் நல்லா இருக்கீங்களா இவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் 3 நாளுமே அப்படியே தான் பேசிட்டு இருக்கோம். இல்ல எனக்கு என்ன இதுல யாரு வந்து நம்ம அடுத்த நாள் நான் வந்து the very first day கிருத்தி ஷெட்டியை பார்க்க போறேன்னு ரொம்ப எக்ஸைட்டடா நைட்டு பூரா தூங்காம இருந்தது. வேற யார் சார் ஆக்சுவலி 5 பேருமே எக்ஸைட்டடா தான் இருந்தாங்க. இவங்களுமே எக்ஸைட்டடா தான் இருந்தாங்க. ஆக்சுவலா அது என்னன்னா செட்ல ஃபர்ஸ்ட் என்னன்னா அவங்க எங்க பொசிஷன் இங்க இருக்கும், நாங்க எனக்கு வந்து கேமரா அங்க டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு பொசிஷன் தூக்கிட்டாங்க. நான் இங்க நின்று என்னோட டயலாக்ஸ் கியூ கொடுத்துட்டேன் 3 மணி நேரம். இப்போ என் பக்கத்துல தான் இருந்தேன். நான் பேசிட்டேன், இவங்க பேசிட்டாங்க, எனக்குலாம் ஆப்போசிட்ல நின்று இருக்காங்க. அப்பதான் பேசிட்டல
நான் என்னடா பண்ணுது பக்கத்துலயே நிக்கிறேன் 3 மணி நேரமா பேசிட்டு பட் இருக்கேன். அதுக்கப்புறம் தெரியுது அவங்கள்ட்ட தமிழ்ல பேசினாலே அவங்க பேசுறாங்க. ஆமா, அது வரைக்கும் மைக்ல வைக்கலையா வந்துருக்குல்ல. ஓகே ஓகே வருண்டா. நீங்க தான் ரொம்ப எக்ஸைட்டடா, ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாரும் கூட தான் கை காமிச்சாங்க. எக்ஸைட்மெண்ட்டா இருப்பேன். பட் ஆனா அதே. கம்யூனிகேட் அவர் அது வெளியே காமிச்சுக்க மாட்டாரு. எக்ஸைட்மெண்ட் இருக்கும், உள்ளுக்குள்ளேயே வச்சுப்பாரு அவரு. கம்யூனிகேட் பண்ணணுமே, அதுதான் இங்க பெரிய டிராபேக். எஸ்டாப்லிஷ் பண்றதுல ஆமா, நான் ஊவா பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அது நல்ல இங்கிலீஷ்ல பேசிட்டாங்க. ஆமா. அதனாலே போக மாட்டேன். ஆனா தமிழ்ல அவங்களுக்கு புரியுது. அவங்களுக்கு ஒரு சில கஷ்டம் இருக்கும்ல, ஒரே கஷ்டம் தான். அவங்களுக்கு கஷ்டம். பட் உங்களை யாரு அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் உங்க 5 பேர்ல? மாதிரி. ஆமா, ஈஸி ஆக்சஸ். அவங்க வந்துட்டு எந்த ரெஸ்டாரண்ட் போலாம், ஆமா. எங்கெங்கெல்லாம் வெளில போலாம், சென்னையில எங்கெங்கெல்லாம் வெளில போக முடியும், அதெல்லாம் போனீங்களா அவங்களோட எங்கேயாவது? இல்ல பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு டேட்ஸ் இல்ல. அவங்க போயிட்டு வந்து எங்ககிட்ட சொல்லுவாங்க. போயிட்டு வந்து சொல்லுவாங்க. நான் வந்துட்டு அவங்க சென்னை அப்பப்போ விசிட் பண்ணும்போது நீங்க இந்த இடம் ட்ரை பண்ணுங்க, அந்த இடம் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஸ்கெடியூல் முடிஞ்சோட அவங்க போய் ட்ரை பண்ணிட்டு வந்து நான் இங்க போனேன், இந்த ஃபுட்டு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் இது பர்ஃப்யூம்ஸ் பத்திலாம் நிறைய பேசுவோம். நாங்க உட்காந்து அவங்களுக்கு பிடிச்ச பர்ஃப்யூம்லாம் கிஃப்ட் பண்ணிருக்கேன். எங்ககிட்ட பேச எங்ககிட்ட பேச ஒண்ணும் கிடையாது. எனக்கு புரியுது. பட் அபார்ட் ஃப்ரம் தட், இந்த செட்ல பண்ற அந்த கலாட்டா டைம்ல நலன் சாருடைய இன்வால்வ்மெண்ட் ஏதாவது இருக்குமா, இல்ல வந்து அவரு அப்படியே அந்த பக்கமா போயிடுவாரு? அவர் ஜாலியா பார்த்து அவர் பெருசா இன்வால்வ் ஆக மாட்டாரு. அவர் வந்து அப்படியே சிரிச்சுட்டேன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாரு. ஷார்ட் அப்போ நீங்க நடிக்கணும். அதுக்கப்புறம் ஷார்ட் அப்போ நீங்க இருந்தா போதும். தேங்க்யூ ப்ரோ. விட்டுருங்க. நலன் சார் பத்தி பேசும்போது மைக் வரணுங்கிற கவலையே இல்ல. பத்தி பேசும்போது மைக் வந்து கேட்கும்னு நினைச்சப்பா. ஆக்சுவலா ஷார்ட்ல வந்து நாங்க நடிச்சுட்டா போதும். ஆஃப்டர் அதுக்கப்புறம் கேமரா வந்து நீங்க அவங்க பசங்க ரிலாக்ஸ் பண்ணட்டும். அவரும் அப்படிதான் இருப்பார் சார். பசங்களுக்கு வந்து பாத்துக்கோங்க, அவங்க ரிலாக்ஸ் ஆகட்டும், அவங்கள அதுக்கப்புறம் கூப்பிட்டுக்கலாம். ஷார்ட் அப்போ வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு. பட் நாங்க எங்க தெரிஞ்சு நாங்க எங்க வேலையை கரெக்டா பார்த்துருக்கோம், நம்புறோம். அதுக்கு மேல எந்த ஒரு பர்டிகுலர் சீன் உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது, இல்ல ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்த ஒரு போர்ஷன்? அந்த உங்களுக்கு எப்படியும் கார் ஓட்டுறது அது விட்டுருங்க, வேற என்ன முடிச்சிட்டீங்க? அவன் பொருள் எடுத்து அவனே போடணும்டா. இல்ல ப்ரோ. ஓகே, அவங்க சொல்லட்டும். டிஃபிகல்ட் அப்படின்னா டிஃபிகல்ட்டா எப்படி எதுன்னு தெரியல எனக்கு. பிகாஸ் எல்லாமே வந்துட்டு ஈஸியாக ஆக்கிட்டாங்க. டைரக்ஷன் டீம் ரொம்ப ஈஸியாக ஆக்கிட்டாங்க. ஸ்டண்ட் நாங்கள் பண்ணோம், ஆக்சுவலி வரல அது. அந்த ஒரு 2 days மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. மற்றபடி பெருசாக அது இன்டர்வல் போர்ஷன்ல மட்டும்தான் இருந்தது. Okay. அது தனியா இருந்தது. பட் எங்களுக்கு இங்க பிசிக்கலா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ற மாதிரியான இது எதுவுமே இங்க இல்ல. ஸ்டண்ட் போர்ஷன்ஸ்ல நாங்க இருந்தது மட்டும். இல்ல நீங்க வாங்க ஏன்னா அது ஒரு ப்ரோ. டிஃபிகல்ட் உண்மையிலே டிஃபிகல்ட் ப்ரோ. Solo stunt சொல்லிட்டோம். ஸ்டண்ட் ஒன்னு நடந்தது. அந்த ஸ்டண்ட் கட் பண்ணேன். அதுல வந்து கீழே விழுந்து இந்த இடத்துல ஜவ்வெல்லாம் பேந்துச்சு. ஒரு 3 months ஆச்சு ஒரு ரெக்கவர். திருத்தம். அது நானா தான் விழுந்தேன். இல்ல அண்ணே உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி என்னன்னா அது frame இதான். நம்ம தலைவை இங்க போய் விழுந்தா அது வந்து ஸ்டண்ட்ல கவுண்ட் ஆகாது. ஆஃப் கேமரால பண்றாரு அவரு, அது ஸ்டண்ட்ல கவுண்ட் ஆகாது. இங்க எனக்கு எடுத்துட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கு தனித்தனி க்ளோஸ் போச்சு. நான் வந்து அப்போ ரோப்ல பறக்கிற மாதிரி இருக்குமா, இங்க க்ளோஸ் எடுத்துட்டு இருக்காங்க, மேல இருந்து எனக்கு கீழே இறக்கிட்டு இருக்காங்க. டமால்னு அங்க ஒரு சத்தம், கேமரா இங்க இருக்குன்னா அங்க இருக்கு, எல்லாம் லைட் விழுந்துருச்சுன்னு நினைச்சிட்டாங்க. இங்க இருந்து அங்க போய் ஓடியாராங்க, எல்லாருமே ஓடி வராங்க. என்னடா ஏன்டா அவன் இங்க நடிச்சிட்டு இருக்கான். யாருமே கட் பண்ணிட்டு வேகமா வந்துருக்கீங்க, என்னாச்சு யாருக்கு அவன் இல்ல, ஸ்லிப் ஆயிடுச்சு விழுந்துருச்சு. ஒண்ணும் இல்ல சார், ஆப்பச்ச சரி வாப்புல அது மாதிரி சரியாயிருவேன் சார் அப்படின்ட்டு போனேன். ஆனா ஒரு 1 week ஆச்சு ப்ரோ ரெக்கவர். ஃபுல்லா ரெடியா 3 months ஆனா அந்த ஜவ் ஒட்டுறது. ஓகே. பட் ஆனா அந்த உழைப்பெல்லாம் படத்துக்காக தான் அப்படின்னு ஷார்ட் சொல்லி வந்து அவங்க அவ்வளவு டிஃபிகல்ட்டா கொடுக்கல. தலைவர் அப்படி ஆக்கிட்டாங்க. ஜார்ஜ் சார்லாம் இருக்காருல்ல, ஏன்டா அவன் கேமரா வெளியே போய் விழுறான்டா அப்படிங்கிற இவ்வளவு நீ உழைக்கிற கேமரா ரிஜிஸ்டர் ஆகலையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லா செட்ல இருந்த எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. ஆர்ட்ல வந்துட்டு ஆர்ட் டைரக்டர் வந்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு சரி காருக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க. நீங்க தான் ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பீங்க போல. ஆக்சுவலா ரொம்ப ஃபன்னுமே ஜார்ஜ் சார் தான். ஜார்ஜ் சார் தான் வந்து கலாச்சிட்டே இருப்பாரு ஜாலியா. என்ன பண்ணி என்ன பிரயோஜனம், அதான் ஃப்ரேம்ல இல்ல, ஈவினிங்ல எதுக்குடா வர சொல்றீங்க, காலையில இருந்து ஸ்டார்ட்டே இல்ல. யாரையுமே விட மாட்டாரு ஜார்ஜ் சார். அவர் ஃப்ரேம்ல யாரெல்லாம் நடிக்கிறாங்களோ எல்லாரையும் செய்வாரு. எல்லாருமே ஒரு ஆக்சுவலி கோட் சீன்லாம் இருக்கு, அதெல்லாம் வரல படத்துல. அது ஒரு டாக்டர் வந்து ஒருத்தர் பேசுவார் இங்கிலீஷ்ல, ஒரு மெடிக்கல் டேர்ம் கொடுத்துட்டாங்க. அவர் ட்ரை பண்றாரு வரவே மாட்டேங்குது அவருக்கு. அப்படியே என்னலாமோ சொல்றாரு, அவர் மாட்டுக்கு இங்கிலீஷே தமிழ் மாதிரி பேசுறாரு அவரு.
அவர் அப்படியே நிறுத்திட்டு எல்லாம் நிறுத்துங்க சார், நலன் சாரை கூப்பிட்டு தமிழ்லயே மாத்திருங்க பேசாம, தமிழ்ல ஏதாவது வருதானாச்சும் பார்ப்போம், அது எல்லாரையும் செய்வார். இல்லை ஒரு பாயிண்ட்ல என்னன்னா நாங்களும் ஃப்ரேம்ல இருக்கோம், எங்களாலுமே சிரிக்கக்கூடாதுன்னு தான் இருக்கு. பட் அது இது ஒரு பாயிண்ட்ல என்ன ஆச்சுன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாம நிற்கிறோம். நாங்கள் போய் கேட்குறோம், சார் நாங்கள் தான் ஃப்ரேம்லேயே இல்லை கார்னில் தானே இருக்கோம், எங்களை கட் பண்ணி இங்கே வைக்கலாம். நீ அங்கே பார்க்குற, நான் இதில் லைவ்ல பார்க்குறேன், எல்லாருமே என்ன நினச்சி ப்ளஸ் அவர் வாய்ஸ் வந்துட்டு ஆனந்தம் படத்துல மம்முட்டி சார் பேசுன மாதிரி இருக்கும். ஏய் என்னடா டேய் நான் சொன்ன கேளுங்கடா அந்த மாதிரி பேசுவாரு. அந்த வாய்ஸ்லயே அவர் போடுற கவுண்டர்லாம் கேட்க கேட்க நிக்க முடியாது, ஃப்ரேம்ல சிரிப்பு வந்துட்டே இருக்கும். இது வந்து புதுவிதமான பக்கெட் இழுக்கிற மாதிரி ஒரு சவுண்டு. பட் மோரால் எல்லாருமே ஒரு பயங்கர லவ்விங் அண்ட் ஃபன் பேஸ்டான ஒரு பீப்புள்ஸா இருந்திருக்காங்க. பட் ஏன்னா இந்த படத்துடைய டியூரேஷன் கிட்டத்தட்ட 3 வருஷம் இந்த படத்தை எடுக்கிறதுக்கான ஒரு டைம் பீரியட், அது ஏன் அந்த ஒரு டைம் ஃப்ரேம் அது உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப நாளா போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்கே? அது கரெக்டு தான். பட் இது நாங்கள் இதில் வந்து கமெண்ட் பண்ணுறது எங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது. ஏன்னா இது ப்ரொடக்ஷனு, டைரக்ஷன் டீமு, அவங்க டீல் பண்ணதே, டேட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க டீல் பண்ணது. கார்த்தி சார் வந்து நடுவில் ஜப்பான் பண்ணிட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் மெய்யழகன் பண்ணாரு. ஸோ நிறைய ப்ராஜெக்ட் போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு, அதனால தான் நிறைய. அப்போ நீங்கள் அந்த படத்தை பற்றிலாம் வேறு பேசியிருப்பீங்கல்ல அவரோட? ஆமாம், ஜப்பான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டே முடிச்ச உடனே அதுக்கப்புறம் அடுத்து ஜப்பான் ரிலீஸ் ஆச்சு, அதுக்கப்புறமா மெய்யழகன் ரிலீஸ் ஆச்சு, அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு திருப்பியும் ஷூட்ஸ் போச்சு. இது வந்து கொஞ்சம் லாங் டியூ ப்ராசஸாக தான் இருந்தது. பட் நாங்க என்ஜாய் பண்ணுவோம். அவர் அந்த டைம்லயே வந்து மெய்யழகன் பத்தி சொல்லுவாரு, மெய்யழகன் சூப்பரா வந்துட்டு இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாரு. போயிட்டு வந்துட்டாரு, இதுல வந்து கிளீன் ஷேவ், தாடி வளர்த்து நடிச்சிட்டே வந்துட்டாரு. நாங்க கேட்கறோம் எப்படி சார் இவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சு, அது சீக்கிரமா முடிஞ்சா, அதுல ஃபைட் இல்ல, சாங் எதுவுமே இது இல்ல, டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சு அப்படின்ட்டு அவர் அப்பயே அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு தான் இருந்தோம். லைவ் இது வேற இல்லையா? ஸோ அதனால வந்து அது அவர்கிட்டயே சொல்லி நல்லா இருக்குன்னு சொல்றது பத்தி கிரீட் பண்றதுக்கான ஒரு இது தானே. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ ஒண்டர்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி ஓவராலாக உங்களுக்கு இருந்திருக்கு. அண்ட் மாதிரி உங்ககிட்ட நான் வரேன், ஐ மீன் யூ டிட் ஃபியூ அதர் ஃபிலிம்ஸ் ஆல்சோ வித் விஜய் சார் அண்ட் அதர் பீப்புள்ஸ். அண்ட் இந்த படத்துடைய ரிலீஸ் அப்படியே வந்தது மூவ் போச்சு. அண்ட் அட் அ பாயிண்ட் இட் காட் ரிலீஸ். உங்களுக்கு அது ஃபீல் ஆச்சா, என்னடா அது படம் அப்படி டிலே ஆகிட்டே போயிட்டு இருக்கேன்? கண்டிப்பா. நான் வந்துட்டு லைக் ஐ ஸ்டார்டட் டூயிங் மூவிஸ் இன் 2017-2016ல. எனக்கு வந்துட்டு அப்போ எதுவுமே பெருசாக, அப்போ வந்துட்டு ஒரு ஃபோர்ஸில் எல்லா படம் வருது, ஓகே டக்குன்னு அடுத்தடுத்த படம் வந்துட்டு நம்ம பண்ணுறோம், ஆடிஷன் பண்ணுறோம், டக்குன்னு போகிறோம் அப்படின்னு இருந்தது. பட் அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரேக் வந்தது. இந்த கோவிட்க்கு அப்புறம் வந்துட்டு நான் நிறைய வெப் சீரிஸ் பண்ண ஆரம்பித்தேன். படம்னு ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டாக ஒரு படம்னு வந்துட்டு இதுக்கு முன்னாடி சப்தம் பண்ணியிருந்தேன், அதுவுமே இதே மாதிரி தான் டிலே ஆச்சு. இதுக்குமே அதே மாதிரி டிலே ஆகும்போது அட் அ பாயிண்ட் ஐ ஃபெல்ட் ரியலி பேட். நான் வந்துட்டு இஸ் இட் எதனாலன்னு தெரியும், ஆனால் அதுக்கு என்னால் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, இட் இஸ் நாட் ஆன் மை சைடு அப்படின்றது ரொம்ப உறுத்திட்டே இருந்தது. இப்போ நான் ஃபைனலி இது வந்துட்டு ஒரு பிளெஸ்ஸிங் தான். ஒரு நல்ல டேட்ல பொங்கல் டைம்ல வந்துட்டு ரிலீஸ் ஆனது வந்துட்டு வாஸ் ஆல்வேஸ் a dream இல்ல. அண்ட் அது ஆகும்போது எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? ஏன்னா திடீர்னு ரிலீஸ் டேட்டை கொடுத்தாங்க, இல்ல யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது ஒரு லாங் ஜர்னியா இருந்தாலுமே எங்களுக்கு வந்து இது ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஜர்னி. திருப்பியுமே நாங்க அவங்களை அடிக்கடி மீட் பண்ணிட்டே இருக்கோம். கேமரா அவங்க கிட்ட ஒர்க் ரிலேட்டடா அதிகமா மீட் பண்றோம், பேசுறோம். ஸோ இது எங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்பேன்ல வந்துட்டு போறதுன்னு இல்லாம இப்போ எல்லாருமே ரொம்ப நாள் பழக்கம் வேற. ஸோ அது எங்களுக்கு ஆக்சுவலி 10th வரைக்கும் ஐடியாவே இல்லை, படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அந்த மாதிரி தான் இருந்தோம். திடீர்னு 11th தான் நியூஸ் வருது, இந்த மாதிரி வந்து ரிலீஸ் ஆக போகுது, எந்த கேஸும் இல்லை, ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் பொங்கல் ஸ்லாட் கிடைச்சதுலாம் பயங்கர லக்கி. அண்ட் ஃபைட் கிளப் பத்தி நான் வரணும். ஒர்க்கிங் வித் விஜயகுமார் எப்படி இருந்தது? அண்ட் ஆஸ் எ டைரக்டர் அண்ட் ஆக்டரா அவருடைய விஷன் அது வந்து ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா இப்போ நம்ம வந்து தேடிட்டு இருக்கிறப்போ நம்ம இப்போ உரியடிலாம் பார்த்து நான் ஃபர்ஸ்ட் டேவே பயங்கர எக்ஸைட்மெண்ட்லாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு இன்டர்வல் ஃபைட்டு தான் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டேவே நான் அதை தான் கேட்டேன், இன்னைக்கு உங்களோட இன்டர்வல் எப்படி இது பண்ணீங்கன்னா அவர் அப்பயே சொன்னார், இது எல்லாமே ரைட்டிங் ப்ராசஸ்லேயே இருந்ததுரா, எல்லாமே பேப்பரு. சூரிய ரிப்போர்ட்டர் பற்றி பேசினேன், அப்போ அவர் நிறைய சொன்னார். நான் ஏவியேஷன் பற்றி இந்த மாதிரி நிறைய புக் படித்தேன், நான் நிறைய ரீட் பண்ணேன் அதோட டயலாக் எழுதுறதுக்காக. இன்னொன்று நமக்கு வந்து இப்போ நம்ம சினிமாக்குள்ளே இருக்கோம்னா நம்ம இந்த மாதிரியான படங்கள் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரியான ஒருத்தங்க கூட இவங்களோட கிராஃப்ட்டுக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ அதில் வந்து டேரக்டர் வந்து அப்பாஸ் அண்ணன் கூட ஒர்க் பண்ணும்போதும் சரி, அந்த டீம் இன்னும் பயங்கர சில்லான டீம். எல்லாருமே யங்ஸ்டர்ஸ், எல்லாருமே நம்ம பயங்கர சில்லான டீமு. டிஓபிலேருந்து எல்லாருமே ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம், ஜாலியாக சுற்றிட்டு இருப்போம். ஆனால் அடி மொரட்டடி அதில் ஓடிக்கிட்டே இருப்போம். 24 hours ஓடி இருக்கோம், செம்மடி வாங்கியிருக்கோம். ஏன்னா அங்கே எல்லாமே இது கொரியோகிராஃப்டு ஃபைட்டே இல்லாமல் ஸோ இப்போ ரேண்டம் ஸ்ட்ரீட் ஃபைட்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும்போது
அடி பிரிச்சு எடுத்தாங்க. அவருமே ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணியிருந்தாரு. விஜயகுமார் சாருமே எல்லா ஸ்டன்ஸுமே அவரே பண்ணிட்டு இருந்ததுனால அவருக்கும் நிறைய அடிபட்டிருக்கு. எங்களுக்கு டெக்னிக்கலாக எங்களுக்கு வந்து அதில் நிறைய விஷயம் கற்றுக்க முடிஞ்சது, நிறைய பேரோட ஒர்க் பண்ண முடிஞ்சது. ஏன்னா அதுவும் 2 வருஷம். அதுவும் நான் 2021 ஆரம்பிச்சேன், 23 ரிலீஸ் ஆச்சு. இது 23 ஆரம்பிச்சேன், 26 ரிலீஸ் ஆச்சு. பட் நமக்கு எவ்வளோ டைம் எடுக்குதுங்கிறத தாண்டி நமக்கு அது ப்ராப்பரான ஒரு கேரக்டராக ஒன்று அமையுதுங்கிறப்போ அதுக்கான டைம் எடுத்துக்குது. அதை நம்ம கொடுக்குறோம், அவ்வளோதான். நம்ம வேலையை சின்சியராக செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு இதுதான். பியூட்டிஃபுல். அண்ட் மாதிரி மாஸ்டர்ல பண்ணிருந்தீங்க தளபதி சாரோட. அண்ட் அஃப்கோர்ஸ் அதே கேள்வி பண்ணிருக்காங்க மாஸ்டர்ல. இல்ல அங்க வந்து என்னன்னா அது ஒரு காலேஜா இருக்கறனால எல்லாருமே யார் யார் நடிச்சாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. நானு விக்கி மாதிரி நாங்கெல்லாம் மாஸ்டர்ல இருந்து மாஸ்டர் பாத்துறோம் ஆக்சுவலா. இல்ல எனக்கு எப்படி தெரியல, எல்லாரும் விஜய் சாரோட அந்த போட்டோ போடுறப்பதான் இவங்க எல்லாம் மாஸ்டர்ல இருந்திருக்காங்களா. சோ அப்ப அதோட எக்ஸ்பீரியன்ஸுமே உங்களுக்கு ஒரு மாதிரி எங்களுக்கே அப்படிதான் ஃபீல் ஆச்சு. போட்டோ போடுறப்பதான் ஓ நானும் மாஸ்டர்ல ஒர்க் பண்றேன் அப்படின்னு அப்பதான் எனக்கே தெரியும். இல்ல நான் படம்லாம் பாத்தீங்கன்னா தெரிய மாட்டேன், டக்கு டக்குன்னு போய் எங்கடா புடுறா அவன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அது ஒரு கிராஜுவலான ப்ராசஸா இருக்குல்ல. ஸோ அப்படி நின்று பின்னாடி நின்று ஃப்ரீஸ் ஃப்ரேம்ல எங்களை பார்த்து அதுக்கப்புறமா ஒரு இது பண்ணி கொஞ்சம் ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணி இதுதான் சினிமா. அதோட இது வந்து கொஞ்சம் ஆர்கானிக்கான ப்ராசஸா இருக்கு. அது பேசிக்கலி ஒரு 40 days வெக்கேஷன். 30 days டெல்லி, 5 days சென்னை, 5 days ஷிமோகா, அந்த மாதிரி அப்படியே போய் ஜாலியா போயிட்டு. அதெல்லாம் இன்னும் அங்க இந்த தம்சராஜ்லாம் அங்க ஆரம்பிச்சதுதான். ஆட்டே இருக்காது. புல்தர போனை பிடிங்கிடுவாங்க இல்லையா, புல்தரையில படுத்துட்டு தம்சராஜ் சார் விளையாடிட்டு இருக்கிறது, செவன் ஸ்டோன்ஸ், ஹைட் அண்ட் சீக். திடீர்னு எப்பயாவது ஒரு நாள் எதனா ஒரு ஸ்பீக்கர் இப்போ இருக்குன்னா அங்கெல்லாம் யோசிக்க எல்லாருமே பசங்க எல்லாருமே பெரிய க்ரௌட்ல பாட்டை போட்டு இஷ்டத்துக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறது. மொத்த ஓயோ ரூமே வந்துட்டு ஒரு பிஜி ரூம் மாதிரி ஆயிடும். ஃபுல் ஓயோ ரூமே அப்படியே காரிடார்ல தனியா ரூம் போட்டாங்க. இவங்க எல்லாருமே வேற இடத்துல இருந்தாங்க. காலைல வண்டி வந்துருச்சு நேரம் பார்த்தா அப்பதான் துண்டை கட்டிட்டு பக்கெட்டை வச்சுட்டு தண்ணி வரலடா என் ரூம்ல சுத்திட்டு இருப்பானுங்க. ஜாலியா பாட்டை போட்டு காரிடார்ல டான்ஸ் ஆடிட்டு இருப்போம். அது வந்து டோட்டலா காலேஜ் இதுதான். அந்த இதுல இருந்தது அது. பட் அதுல விஜய் சாரோட உங்களுடைய அந்த இன்டராக்ஷன்ஸ் விஜய் சாருமே ரொம்ப நல்லா பேசுவாரு. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே கிரீட் பண்ணி பேசுவாரு, சேர் போட சொல்லி உட்காந்து பேசுவாரு. அவர்கிட்ட நிறைய பேசியிருக்கோம், கலாச்சி பேசியிருக்கோம், கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கோம். ஏன்னா சில பேர் வேற வேற கேங்கா இருந்தாங்க, அவங்க கேங் கிட்ட மட்டும் பேசுறாங்க, இந்த கேங் பேசாம இருக்காங்கன்னா எனக்கு ஐஜி தெரியும் ஆனா அவருக்கு எனக்கு தெரியாது. பாட்டு பாடி காமிச்சிருக்காங்க, நீங்களும் வந்து பேசுங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா, ஜாலியா பேசுங்கன்னு ஜாலியா பேசுவாரு. அப்படியா உங்களுக்கு தான் இன்ட்ரெஸ்டா? இந்த மாதிரி அவர் கிரீட் பண்றதுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வார்மிங்கா தான் இருக்கும், எந்த இதுவுமே இருக்காது. இந்த காரிடார் ஃபைட் சீன் அப்போ எல்லா 3 கேங் இருப்போம், எல்லாரும் வாங்க உள்ள வாங்க எல்லாரும் உட்காருங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி பாட்டு பாட சொல்லுவாரு. அவர் கூட ஜாலியா பேசிட்டு அவரை பாட சொன்னா அவர் பாடல, எல்லாரையும் பாட விட்டு அவர் ரசிச்சுட்டு இருந்தாரு. நல்லா ரொம்ப ஜாலியா இருந்தது. ஓகே, இப்போ இந்த பொலிட்டிக்கலி அவருடைய சீரியஸ் சைடை பாக்குறப்போ நீங்க இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களா? ஓ இப்படிப்பட்ட மனுஷன் இவ்வளவு சீரியஸ் எல்லாம் பேசுவாரா அப்படின்னு? கண்டிப்பா நினைச்சு பார்க்கல. ஏன்னா ரொம்ப எப்படி காமான ஒரு டைப் அவரு. சொல்லுவாங்கல்ல சேரை போட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பாருன்னு, அதனால ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இவரால் இவ்வளவு பேச முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. க்ளோஸா உட்காந்து பேசினா ஜாலியா பேசுவார். ஏன்னா அப்போ நாங்க திடீர்னு கூட்டெல்லாம் கூட்டிட்டாங்க, ஏன்னா எப்படி சார் நேற்று எப்படி போனீங்க, டே பயன்டாண்டா எப்படி போறோம் அப்படிலாம் ஜாலியா தான் பேசிட்டு இருந்தோம். இந்த சைடு நாங்க எப்போ மாஸ்டர் போகும்போது 2019 இது எங்களுக்கு அப்பெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்க கேட்டது அப்பெல்லாம் அடுத்து 2 படம் பண்றீங்களே, அந்த 2 படம் யாருதுன்னு மட்டும் எங்களுக்கு முன்னாடியே தகவல் சொல்லுங்க, அவ்வளவுதான் அவ்வளவுதான் கேட்டோம். இது எங்களாங்களே அன்எக்ஸ்பெக்டட் தான். பட் எப்படி இருக்கு லைக் கம்ப்ளீட்லி புட்டிங் ஃபுல் ஸ்டாப் டு சினிமா அண்ட் புட்டிங் ஃபுல் ஸ்டாப் டு சினிமாங்கிறது அது எல்லாருக்குமே ஒரு டிசப்பாயின்மெண்ட் தானே. ஸோ டைம்ஸ் பீக் டைம்ல இருக்கிறப்போ அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தானே. இது அவரோட சாய்ஸ். அவர் என்ன ஆக்ட் பண்ணா நல்லா இருக்கும் தெரியல, அது அவர்கிட்ட தான் இருக்கு. அவர் எடுக்கிற முடிவு தான். ஓகே, அவர் எது பண்ணாலும் ஹாப்பி. கிரேட், சூப்பர். ஸோ தேங்க்யூ உங்க எல்லாருக்குமே. ஒண்டர்ஃபுல்லான ஒரு டைம், ரொம்ப ஜாலியாக இருந்தது. வாவாத்தியா ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு மாதிரி நல்ல அவர் சொன்ன மாதிரி அவரோட ஸ்டைலில் தான் ஒரு வித்தியாசமான ஒரு படம். கண்டிப்பாக வந்து ஒரு மாதிரி என்ஜாயபிளான ஒரு படமாக இருக்குது. ஸோ உங்களுடைய கேரக்டர்ஸுமே ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர்ஸாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர் அண்ட் விஷ் யூ ஆல் சக்ஸஸ் ஃபார் ஆல் த அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ். தேங்க்யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.